இதுவரை காணாத பேரழிவு, இதற்கு முன்பு இல்லாத காட்டுத்தீ. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் நெருப்பால் சூழப்பட்டுள்ள லாஸ் ஏஞ்சல்ஸ் காலநிலை மாற்றத்தின் கடுமையை காட்டிக் கொண்டிருக்கிறது. காட்டுத்தீ ஏற்படுத்தி வரும் பாதிப்புகளை, விளைவுகளை புதிய தலைமுறையின் ஆவணங்கள் பகுதியில் பார்க்கலாம். கடல் பொங்கி சுனாமியாக பெருக்கெடுத்ததை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் நெருப்பு அலை அலையாக பெருகி சுழன்றடிப்பதை லாஸ் ஏஞ்சலிஸில் பார்த்து கொண்டிருக்கிறோம். காட்டுத்தீ சம்பவங்கள் அமெரிக்காவுக்கு புதிதல்ல. ஆனால் இப்படி ஒரு பேரழிவை இதுவரை கண்டதில்லை. பிரபலங்களும் கோடீஸ்வரர்களும் குடியிருக்கும் மலிபு தீயின் பிடியில் சிக்கியிருக்கிறது. கோடிக்கணக்கில் வருவாய் ஈட்டும் பிரபலங்களின் வீடுகள் தீயின் கரங்களால் சுற்றி வளைக்கப்பட்டு வெறும் சாம்பல் மேடாக காட்சியளிக்கின்றன. லாஸ் ஏஞ்சலிஸே ஊடுருவி பாயும் காட்டுத்தீ மக்களிடையே அச்சத்தையும் பீதியையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. பலிசேடஸ், ஈட்டன், கெனத், ஹர்ஸ்ட் மற்றும் லிடியா ஆகிய 5 இடங்களில் தற்போது காட்டுத்தீ தொடர்ந்து பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இதுவரை 10,000க்கும் அதிகமான வீடுகள் தீக்கிரையாகிவிட்டன. லைட்டன் மீஸ்டர், ஜேம்ஸ் வுட், பாரிஸ் ஹில்டன் என எண்ணற்ற பிரபலங்களின் வீடுகளும் தீயிடம் இருந்து தப்பவில்லை. மெல் கிப்சனின் வீடும் தீயில் கருகிவிட்டது. சில தினங்களுக்கு முன் கோல்டன் குளோப் விருது விழாவில் பங்கேற்ற ஆடம் பிராடியின் வீடும் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. சுமார் 2 லட்சம் பேர் உடனடியாக வெளியேற வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கையில் கிடைத்த பொருட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு உயிர் பிழைத்தால் போதும் என்று மக்கள் பரிதவிப்போடு வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். பலிசேடஸ் மற்றும் ஈட்டன் ஆகிய 2 இடங்களிலும் காட்டுத்தீயின் பரப்பு மிக பெரியதாக இருக்கிறது. இங்கு சுமார் 34,000 ஏக்கர் பரப்பில் காட்டுத்தீயின் பரவல் இருக்கிறது. தெற்கு கலிபோர்னியாவில் மிக மோசமான காட்டுத்தீ நிலையை குறிக்கும் சிவப்பு கொடி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பாலிசேடஸில் சுமார் 20,000 ஏக்கர் அளவுக்கான பரப்பை தீயின் நாக்குகள் சுற்றி வளைத்து இரையாக்கிவிட்டன. இங்கு மட்டும் சுமார் 5,300 வீடுகள் அழிந்துவிட்டன. ஈட்டன் நெருப்பு சுமார் 14,000 ஏக்கரில் பரவி 4,000 வீடுகளை இருந்த இடம் தெரியாமல் ஆக்கிவிட்டது. 5 இடங்களில் பரவும் காட்டுத்தீயால் மேலும் 60,000 வீடுகள், கட்டடங்கள் அழிந்துவிடும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. லாஸ் ஏஞ்சலிஸுக்கும் காட்டுத்தீ புதிதல்ல. 2017ஆம் ஆண்டு ஏற்பட்ட தாமஸ் காட்டுத்தீ தான் இதுவரை கலிபோர்னியா வரலாற்றில் மிகப்பெரிய காட்டுத்தீயாக இருந்தது. இதில் 440 சதுர கிலோமீட்டர் பரப்பிலான பகுதிகள் தீக்கிரையாகின. 2021இல் ஒரு தம்பதி தங்களுக்கு பிறக்கப் போகும் குழந்தையின் பாலினத்தை வெளிப்படுத்தும் விழா நடத்திய போது ஏற்பட்ட தீயால் 90 சதுர கிலோமீட்டர் பரப்பு தீக்கிரையானது. ஆனால் இப்போது போல பெரும் பரப்பளவில் கட்டுக்கு அடங்காமல் பரவிக்கொண்டே இருக்கும் தீயை பார்த்ததில்லை என்கிறார்கள் லாஸ் ஏஞ்சலிஸ் மக்கள். ஒருபுறம் பனிப்பொழிவால் உறைந்து கொண்டிருக்கும் நேரத்தில் மறுபுறம் காட்டுத்தீயின் கோர பிடியில் சிக்கி தவிக்கிறது அமெரிக்கா. சாண்டா ஆனா காற்று என்று அழைக்கப்படும் பருவகாற்று எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல தீயின் பரவலை வேகமாக்கிக் கொண்டிருக்கிறது. மணிக்கு சுமார் 112 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்றால் ஒரு சில மணி நேரத்திற்குள்ளாகவே தீயின் பரவல் அதிகரித்து விடுகிறது. இரவு பகலாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்களுக்கு காற்றின் வேகம் சவாலாகவே இருக்கிறது. பெய்ய வேண்டிய பருவமழை பெய்யாமல் வறண்டு காணப்பட்ட லாஸ் ஏஞ்சலிஸில் பஞ்சில் பற்றியது போல விரைந்து பரவிக்கொண்டிருக்கிறது நெருப்பு. காட்டுத்தீ தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். எரிகிற வீட்டில் கிடைப்பது வரை லாபம் என்பது போல திருட்டில் ஈடுபட்டவர்கள் சுமார் 20 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சாண்டா மோனிகா தொடங்கி மலிபு வரை கோடீஸ்வரர்கள் வாழும் இடத்தின் பெரும்பான்மை பகுதிகளின் நிலை இப்போது தீயில் கருகிப்போய் காட்சியளிக்கிறது. கடலை பார்த்து கட்டப்பட்ட அழகிய ஆடம்பர மாளிகைகளின் நிலை பரிதாபகரமாக இருக்கிறது. இந்த காட்டுத்தீ மனித தவறால் ஏற்பட்டதா, வேறு காரணம் எதுவும் இருக்கிறதா என்ற விசாரணை ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் காலநிலை மாற்றமும் இதற்கு முக்கிய காரணம் என்கிறார்
சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர், பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த சுந்தர்ராஜன். இந்த காட்டுத்தீ அதிகரிப்பது என்பது பொதுவாக மழை காலத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியில் பெய்ய வேண்டிய மழை பெய்யாமல் காட்டுத்தீ அதிகரித்து வருவதாக ஆய்வுகள் நமக்கு தெரிவித்தன. இந்த காட்டுத்தீ அதிகரிப்பதற்கும் மழை தவறியதற்கும் மழை பொய்த்து போனதற்குமான முக்கியமான காரணியாக இருப்பது காலநிலை மாற்றம்தான் என்பதை ஆய்வுகள் நமக்கு தெரிவிக்கின்றன. காலநிலை மாற்றம் வெறும் வெள்ளத்தையும் வறட்சியையும் புயல்களையும் மட்டும் தீவிரப்படுத்தாது, காட்டுத்தீயும் மிக அதிகமாகவும் தீவிரப்படுத்தவும் செய்யும் என்று நமக்கு தெரிவித்து வந்த நிலையில் இன்று லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் இன்றைக்கு முழுவதும் தீக்கிரையாகி கிட்டத்தட்ட ஒரு போரை சந்தித்த நகரம் போல் காட்சியளித்துக் கொண்டிருப்பதாக சமூக ஊடகங்களில் நம் படங்களையும் காணொலிகளையும் பார்த்து வருகிறோம். காட்டுத்தீ ஏற்படுவதற்கான காரணங்கள் தொடக்க புள்ளியாக ஏதாரமாக இருக்கலாம். உதாரணமாக ஒருத்தர் தூக்கி போடுகின்ற ஒரு சிகரெட் துண்டோ, தீப்பெட்டியோ, தீக்குச்சியோ, அல்லது எங்கேயோ இருந்து பறந்து வந்த ஒரு நெருப்பு பொறியோ, காரம் ஆரம்பிப்பதற்கான காரம் எதுவாக இருந்தாலும் காட்டுத்தீ அதிகரித்து காட்டுத்தீயின் தாக்கத்தை அதிகரிப்பதற்கான முக்கியமான காரணம் வறண்ட நிலப்பரப்பு, வறண்ட நிலை, வறண்ட வானிலை. இதை அதிகரிப்பதற்கான முக்கியமான காரணம் போதிய மழை பொழிவு இல்லாதது. இது எல்லாவற்றுக்குமான அடிப்படையாக காரணம் இருப்பது நிச்சயமாக காலநிலை மாற்றம் தான் என்று நம்மால் சொல்ல முடியும். காலநிலை மாற்றத்தால் மழை பொய்த்து மரங்களும் பசுமை பரப்புகளும் வறண்டு போயிருந்த நேரத்தில் காட்டின் பொந்திடை வைத்த தீப்பொறி போல நெருப்பு பெருகி ஊரையே அழித்துக் கொண்டிருக்கிறது. பல கோடி ரூபாய் வர்த்தகம், பல லட்சம் பேரின் வாழ்க்கையை அழித்துள்ள இந்த நெருப்பின் பின்னணியில் காலநிலை மாற்றம் இருப்பதை புதிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றுக்கொள்வாரா என்ற கேள்வியும் எழுப்பப்படுகிறது. காலநிலை மாற்றம் குறித்த ட்ரம்பின் நிலைப்பாடுதான் இதற்கு காரணம். இது நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அமெரிக்காவில் இப்பொழுது அதிபராக பதவியேற்றுள்ள பதவியேற்கின்ற ட்ரம்ப் அவர்கள் காலநிலை மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாதவர். இதுதான் மிகப்பெரிய கவலையே. அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் இதுவரை பல காட்டுத்தீகளை சந்தித்து பல ஆயிரக்கணக்கான உயிர்களை இழந்து பல லட்சக்கணக்கான சொத்துக்களை இழந்த நிலையிலும் அமெரிக்காவின் அதிபராக பொறுப்பேற்கின்ற திரு ட்ரம்ப் அவர்கள் காலநிலை மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது நிச்சயமாக உலகத்திற்கு நன்மை பயக்காது, கண்டிப்பாக அமெரிக்காவுக்கு நன்மை பயக்காது. இதை எதிர்கொள்வதற்கு நாம் நம்முடைய புதைப்படிம எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பதற்கும் இதை போன்ற காட்டுத்தீ சம்பவங்கள் அதாவது தீவிர நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுப்பதற்குமான நம்மை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய சமூகமாக நாம் மாறுவதுதான் நமக்கு முன்னால் உள்ள ஒரே ஒரு வழி. தற்போதைய சூழலில் லாஸ் ஏஞ்சலிஸ் காட்டுத்தீயை முழுவதும் கட்டுப்படுத்துவது என்பது எளிதானதல்ல. காட்டுத்தீயின் விளைவாக எழும் அடர்ந்த புகை மற்ற பகுதிகளிலும் சுவாச பிரச்சனை தொடங்கி பலவித உடல்நல கோளாறுகளையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. இது இத்துடன் முடியப் போவதில்லை. காட்டுத்தீயின் பாதிப்பிலிருந்து லாஸ் ஏஞ்சலிஸ் மீள்வதற்கு நீண்ட காலம் ஆகக்கூடும். வல்லரசாக இருந்தாலும் பேரிடரின் முன் மண்டியிட்டுதான் ஆக வேண்டும் என்று உணர்த்தி கொண்டிருக்கிறது இந்த நெருப்பு.